ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸோட ஒரு சின்ன கண்டினியூவிட்டி தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் சொல்லாமல் விட்ட அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஒரு 36 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 2 விதமாக ஷோல்டர் கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து 6ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வந்து 8ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து கேட்பீங்கன்னு நினச்சேன். யாரும் கேட்கல. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 36 டிவைடட் பை 6 அப்படிங்கிறப்போ நமக்கு 6 இன்ச்சு கிடைக்கிது. அதுவே 36 டிவைடட் பை 8 போட்டோம் அப்படின்னா 4.5 ப்ளஸ் 1 போட்டு 5.5 இன்ச்சு கிடச்சிது இல்லைங்களா. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஃபார்முலா தான். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆம்கோல் லென்த்து வச்சு ஆம்கோல் பாயிண்ட் போடுறோம் இல்லைங்களா. அங்கே வந்து இந்த எந்த ஷோல்டர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் வைக்கிறப்போ ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் பாயிண்ட் வரைவோம் இல்லைங்களா. அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து நம்ம வைக்கலாம். சரிங்களா. அதாவது இந்த மாதிரி வச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். சரிங்களா. 6 இன்ச் வந்து ஷோல்டர் வைக்கிறப்ப 1.25 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து நாம் வைக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஷோல்டர் அதிகம் வச்சா ஆம்கோல் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதிகமாக வச்சா கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா. இதை வந்து மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஷோல்டர் வந்து 6 வச்சோம் அப்படின்னா ஆம்கோல் பாயிண்ட்டு குறைச்சிக்கோங்க. ஸோ இது சிம்பிளான லாஜிக். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 2வது ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆம்கோல் பாயிண்ட் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எஸ் யூஸ்வல் வந்துட்டு அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கம்பல்சரி வைக்கணும். சரிங்களா. அப்படியும் நீங்கள் வந்து சுருக்கம் வருது கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1.25 இன்ச்சு தான் வைக்கணும். ஓகேங்களா. ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம கம்மியாக வைக்கிறோம். சரிங்களா. அதனால் அந்த ஆம்கோல்கிட்ட வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம 5.5 இன்ச் வைக்கிறப்போ அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து 1.5 இன்ச் வைங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் வச்சா 1 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் வைங்க. 5.5 இன்ச் வைக்கிறப்போ பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச்சிலிருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து எல்லா செஸ்ட் ரவுண்டுக்குமே வந்து பொருந்தும். ஓகேங்களா. அதாவது செஸ்ட் ரவுண்டை 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஆம்கோல் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி வைங்க. அதாவது 1.25 இன்ச் 1 இன்ச்சுன்னு 36 இன்ச்சு. அதாவது செஸ்ட் ரவுண்டு வந்து 8ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் 1 இன்ச்சு கூட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் வந்து வைங்க. மோஸ்ட்லி வந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு கூட நமக்கு வேண்டாம். 1.5 இன்ச் வைக்கிறப்போ சுருக்கம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ வேணால் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 1.25 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து 6 இன்ச் வைக்கிறீங்க. அப்போ வந்துட்டு நம்ம பேக்கில் வந்து 1.25 இன்ச் வைக்கிறோன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ச்சு தான் வைக்கணும். சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு 5.5 இன்ச் வைக்கிறப்போ 1.5 இன்ச் வைக்கிறோம். அதுவே ஃப்ரண்ட் சைடு வைக்கிறப்போ 1 இன்ச்சு தான் வைக்கணும். சரிங்களா. 1 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச்சு அந்த சுருக்கத்தை பொறுத்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் சொன்ன டிப்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ். ஆனால் நீங்கள் வந்து யாருமே அதை கேட்காதுன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இட்ஸ் ஓகே, நானே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா அந்த 2 ஃபார்முலாவுக்கும் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே இல்லை எங்கே வந்து நமக்கு ஒரு கேள்விக்கு 2 பதில் கிடைச்சிதுன்னா
ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து நீங்கள் முன்வைங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஃப்ரண்ட் சைடுக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது மிட் பாயிண்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் தான். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா? அந்த செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட்டு கிடச்சிரும். நான் வந்து 36 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் மிட் பாயிண்ட்டையும் வந்து நான் 36 இன்ச்லேயே வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ 36 இன்ச் டிவைடட் பை 4ஆக வச்சிங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த 9 இன்ச் வந்து நமக்கு மிட் பாயிண்டோட மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸோட உயரம். சரிங்களா? மிட் பாயிண்ட் எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதோ அதை விட அதிகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸோட உயரம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான். நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். கிராஸ் லென்த்துக்கு வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிராஸோட லென்த் வந்து கிடச்சிரும். இப்போது 36 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். 36 இன்ச் டிவைடட் பை 3 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 12 இன்ச் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 12 இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? தைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெடி அளவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து டோட்டலாக 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது 12 இன்ச் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு கிராஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? எந்த அளவுக்கு உண்டான பாடி மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலும் இது வந்து ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால சேம் மெத்தடு தான். சரிங்களா? நான் 36 இன்ச்சு போட்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வருதோ அதை வந்து நீங்கள் போட்டு கால்குலேஷன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? கிராஸ் லென்த் எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் சேர்த்தணும். நமக்கு கிடைக்கிறது ரெடி அளவு தான் கிடைக்கும். அது கூட மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான அதாவது ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவுகளை வந்து நம்ம சேர்த்திக்கணும். சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பஸ்ட்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர்மெண்ட்டு. ஏன்னா கம்மியாக வச்சுட்டிங்கன்னா கிராஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா நம்மளோட ஜஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிராஸ் வந்து விலகிரும். ஓகேங்களா? பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து கிராஸ் லென்த்தே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் லென்த் வந்து நமக்கு ஒரு 12 இன்ச்சு கிடச்சிது பார்த்தீங்களா? அந்த 12 இன்ச்சை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 இன்ச்சு கிடைக்கும். அந்த 4 இன்ச்சு வந்து அப்படியே வச்சிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? 1/2 இன்ச் மைனஸ் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த 3.5 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு பஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 13 இன்ச்சை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு ரெடி மெஷர்மெண்ட்டு ஃபார்முலா போடுறப்போ என்ன கிடைச்சதோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் 3ஆல் டிவைட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய அளவை வந்து பஸ்ட்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸாக நம்ம வந்து வச்சுக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டில் வந்து என்றைக்குமே எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. கிராஸ் உயரம் மட்டும் தெரியாமல் இருக்கலாம். அப்போ வந்து அந்த கிராஸ் உயரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பஸ்ட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா அந்த பஸ்ட்டு பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் வந்து டோட்டலாக அப்ளை பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கவே இருக்காது. இது வந்து டிப்ஸு தான். ஓகேங்களா? எல்லா டிப்ஸையும் கொண்டு போய் ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக சேர்த்திடவே கூடாது. எங்கே உங்களுக்கு டவுட் வருதோ அந்த இடத்துல தேவையான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னும் சிலர் கேட்டிருந்தீங்க, கப் சீஃப் வந்து ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 3 டாட் பிடிப்பேன் இல்லைங்களா? அந்த 3 டாட்டுமே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் டிஃப்ரென்ஸ் விடுங்க. அதாவது அந்த கேப் வந்து விட்டுக்கோங்க. எப்பவும் டாட் வந்து 3 இன்ச்சுக்கு பிடிப்பீங்க அப்படின்னா
2 இன்ச் 2.5 இன்ச்சுக்காக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து கப் சேஃப் வந்து நம்ம ரொம்ப ஷார்ப்பாக வராமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய டிப்ஸு. எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட் வந்து ரொம்ப கிட்ட கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து கப் சேஃப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு கப் சேஃப் வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ காமனான ஒரு சொல்யூஷன் தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு மிடில் செஸ்ட்டை எடுத்து எப்படி நம்ம வந்து கிராஸ் உயரத்தை வந்து கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து இது நார்மலாக எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? மிடில் செஸ்ட் ரவுண்டு எடுத்தும் நம்ம வந்து கிராஸோட உயரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.